வணக்கம். நான் உங்கள் ஏகே. இந்த வீடியோல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டி அண்ட் ஸ்மால் கேப் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி இந்த 5 இண்டெக்ஸும் வந்து நாளைக்கு வந்து எப்படி ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பார்த்துடலாங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த இண்டெக்ஸ் எல்லாம் எப்படி வந்து ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துருவோம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லாஸ்ட் வந்து ஒரு 5, 6 டேஸா பார்த்தீங்கன்னா, ஒரு 5ஆம் தேதியிலிருந்து நிஃப்டி வந்து பெரிய ஃபால் வந்து 5ஆம் தேதி முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி மார்க்கெட் வந்து டவுன் போனாலும் மார்க்கெட் வந்து அப்ல வந்துகிட்டே இருந்துச்சுங்களா? இது வந்து நாளைக்கு வந்து முடியறக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் இறங்குனா அந்த அளவுக்கு வந்து ரெக்கவர் ஆச்சோ, நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல் சைடு வந்து வரக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது எப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் சரிங்களா? இது வந்து நான் எப்படி வந்து பார்க்க போறேன் அப்படின்னு பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து நான் வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். என்ன பண்ண போகுதுன்னு பண்ணுது சரிங்களா? ஹையஸ்ட் பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ஒரு லாஸ்ட் 2 வீக்கா ஒரு சைட்வேஸ்லயே இருக்கு சரிங்களா? அதாவதுன்னா பெரிய அப்பும் இல்லாம, பெரிய லோவும் வைக்காம, அதாவதுன்னா ஹையர் ஹையும் பெருசா வைக்காம, லோயர் லோவும் வைக்காம மார்க்கெட் வந்து அப்படியே வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது சரிங்களா? இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்விங் வந்து எந்த மாதிரி வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து அக்குமுலேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செல்லிங்க்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹை வந்து கட் பண்ணாலுமே சரிங்களா? இந்த ப்ரீவியஸ் ஹை பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற ஹை வந்து இந்த இடத்துல கட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹை கட் பண்ண முடியல. மறுபடியும் இந்த இடத்துல வந்து கட் பண்ணுச்சு, மறுபடியும் மார்க்கெட் கீழ வந்துச்சு. இதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஹை கட் பண்ணுச்சு, மார்க்கெட் கீழ வந்துருச்சு சரிங்களா? இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து இந்த ஹை கட் பண்ணா இன்ஸ்டியூஷன் வந்து புதுசா செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹை கட் பண்ணா வந்து பை பண்ணுவாங்க. ஆனா இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எப்பவுமே ரெசிஸ்டன்ஸ் சைடில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து அதாவது ஹைலியோ இல்லாட்டி ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது மார்க்கெட் வந்து செல் பண்ணுவாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணா மேக்ஸிமம் வந்து இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டும் தான் வந்து பை இருப்பாங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா பை எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்பவுமே ட்ரேட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க தவிர்த்துட்டு எப்போல்லாம் வந்து ஒரு மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் தாண்டி போகுதோ அப்பெல்லாம் வந்து வெயிட் பண்ணி அது வந்து எப்போ வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டா இருக்குதோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பை பண்ணலாம் சரிங்களா? எப்பவுமே ஒரு பைங்கிறது பார்த்தீங்கன்னா, குறைவான பிரைஸ்ல பை பண்ணணும். செல்லுங்கிறது மட்டும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அதிகமான பிரைஸ்ல வந்து செல் பண்ணணும். சரிங்களா? அதனால வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி செல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபால்ஸ் பிரேக் அவுட், நெறைய வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இந்த மாரிலாம் நெறைய நடக்கும். சரிங்களா? இந்த பிகினர்ஸ் ட்ரேடர்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து எங்க வந்து அவங்களுடைய கேபிட்டல் லாஸ் பண்றாங்க அண்ட் அவங்க எந்த இடத்துல தப்பு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இடத்துல தான். சரிங்களா? அதாவது ஒரு நல்ல பிரேக் அவுட் கிடைக்கும். அதாவதுன்னா ஸ்ட்ராங்ல 1 ஹவர் கேன்ல, 2 ஹவர் கேன்ல அப்படியெல்லாம் பார்க்கும்போது நல்லா வந்து ஸ்ட்ராங்கான போஸ்ட் வைக்கும். சரிங்களா? ஆனா அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் கேன்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழ தான் வரும். சரிங்களா? இது எல்லாமே பாருங்க இந்த இடத்துல இருந்து அப்படி நடந்திருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேல பிரேக் அவுட் ஆச்சு, மார்க்கெட் கீழ வந்துருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நல்லா வந்து பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் கேன்லயே கிடச்சு. ஆனா டோஜி கேன்ல ஆனா அங்கிருந்து மறுபடியும் மார்க்கெட் கீழ வந்துச்சுங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கேன்ல ஸ்ட்ராங்கா வந்து க்ளோஸ் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் செகண்ட் கேன்ல பார்த்தீங்கன்னா அங்கிருந்து மார்க்கெட் கீழ வந்து பெரிய ஃபால் ஆச்சுங்களா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால நம்ம வந்து இந்த இன்ஸ்டியூஷன் வந்து நம்ம இது எதுவா எடுக்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங்கான ஒரு ப்ரிப்பரேஷனா வந்து மார்க்கெட் நாம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? எப்பலாம் வந்து ஹை கட் ஆகுது அப்பலாம் வந்து புதுசு புதுசா வந்து பார்த்தீங்கன்னா புதுசா கிடையாது. ரீட்டைல் இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் செல் பண்றாங்க. சரிங்களா? அதனால வந்து நாளைக்கு வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இங்கிருந்து வந்து இந்த ஹை கட் பண்ணாம மார்க்கெட் கீழ வரக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஏன்னு பார்க்கும்போது நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நிஃப்டியோட இண்டெக்ஸ் மட்டும் நான் பார்க்காம ஓவரால் இண்டெக்ஸ் எல்லாம் பார்க்குறேன். நிஃப்டி மிட் கேப், நிஃப்டி ஸ்மால் கேப் எல்லாம் வச்சு நான் வந்து ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பொறுத்தவரைக்கும் ஒரு லோயர் ஹையர் லோ வந்து பிரேக் பண்ணல. சரிங்களா? அதாவதுன்னா இங்க வந்து நான் டிரா பண்ணியிருக்கேன். இது வந்து ஹையர் லோ. இதுதான் ப்ரீவியஸ் ஹையர் லோ. இந்த இடத்துல இருக்கக்கூடிய 24,200ங்கிறது. சரிங்களா? அந்த ஹையர் லோ வந்து இன்னும் பிரேக் பண்ணல. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஹையர் லோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் லோ. சரிங்களா? இந்த மாரி ட்ரெண்ட் வந்து டிரா பண்ணி பார்க்கும்போது, இன்னும் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஹையர்ல வந்து பிரேக் ஆகல. பட் நாளைக்கு வந்து பிரேக் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. அதாச்சுன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த ஹை வந்து கட் பண்ணாம, இந்த இன்னைக்கு வச்சு இல்லைங்களா 24,470 அந்த ஹை கட் பண்ணாம மார்க்கெட் வந்து அங்கிருந்து கீழ வரக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா வந்து இந்த இன்னைக்கோட ஒரு லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கேன் அதாச்சுன்னா 3:00 ஓட 15 மினிட்ஸ் கேன் பாருங்க. நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு டோஜி வச்சிருக்கு. அந்த டோஜி வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா நாளைக்கு ஆக்ட் பண்ணும். அந்த டோஜியோட லோ வந்து நாளைக்கு கட் ஆகும்பொழுது மார்க்கெட் வந்து அதுக்கு அடுத்த சப்போர்ட்டா அந்த ப்ரீவியஸ் ஹையர் லோ வந்து இருக்கும். சரிங்களா? ஹையர் லோ இருக்கும். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு பை ஆகறக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதாச்சுன்னா மார்க்கெட் வந்து இப்படியே ஒரு கேப் அப்லயே இல்லாட்டி ஃபிளாட் அவுட்டா மார்க்கெட் ஓப்பன் ஆனா இங்க வந்து கீழ வந்து இந்த ஒரு இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்து அப்படியே ஒரு சின்ன பை குடுத்துங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கிருந்து வந்து ஃபால் ஆகலாம். சரிங்களா? இந்த மாரி வந்து நாளைக்கு நடக்கறக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஃபிளாட்டாவோ, கேப் அப்லயே ஓப்பன் ஆகி இந்த 24,700 சரிங்களா? அதாச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை வந்து பிரேக் அவுட் ஆகாம மார்க்கெட் வந்து இதுலயே ஒரு டபுள் டாப் மார்க்கெட் வச்சுட்டு மார்க்கெட் கீழ வந்தாலும் சரி, இல்லாம மார்க்கெட் வந்து இப்படியே வந்து மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் லோ இருக்கிற ஒரு டோஜி கேன்ல இருக்கு இல்லைங்களா? அந்த கேன்ல வந்து லோ கட் ஆனாலும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் லோ அதாவது ஹையர் லோ வரைக்கும் வந்துரும். 24,200 வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு, அதுக்கு மேல வந்து ஒரு 20, 30 புள்ளியாட்டம் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ரெக்கவரி குடுத்துட்டு மார்க்கெட் வந்து இங்கிருந்து கீழ வரலாம். சரிங்களா? அதனால வந்து நாம சொல்லும்பொழுது, நாளைக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. அதனால வந்து நம்ம செல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்லியிருக்கேன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அதாவது சப்போர்ட் பிரேக் பண்ணா செல் பண்ணக்கூடாது. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணா பை பண்ணக்கூடாது. எப்பவுமே வந்து ஆப்போசிட்டா ட்ரேட் பண்ணுங்க. ஆப்போசிட் மீன்ஸ் எப்படின்னா, நீங்க ட்ரெண்டோட ஃபாலோ பண்றீங்கிறது கரெக்ட் தான். அதாவதுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது பை பண்றலாங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிற மார்க்கெட் வந்து ஹைல போய் கேட்ச் பண்ணக்கூடாது. சரிங்களா? அது வந்து லோல கேட்ச் பண்ணணும். ஏன்னா வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து 4 ஸ்விங், 5 ஸ்விங் வந்து மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கும்போது, எப்ப வேணா அது திரும்பி வந்து மார்க்கெட் கீழ வந்துடலாம். சரிங்களா? ஏன்னா அதோடைய ஹை பொட்டன்ஷியல் பாயிண்ட்டா கூட இருக்கலாம். அங்கிருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும். அந்த மாதிரி இடத்துல வந்து ஹைல போய் நம்ம என்ட்ரி ஆகும்போது நம்ம எடுக்கக்கூடிய இடம் தான் பார்த்தீங்கன்னா, பெரிய ஹையான ஒரு இருக்கும். சரிங்களா? அந்த மார்க்கெட்டுக்கு அது ஹையா இருக்கும். அங்கிருந்து மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் ஆகலாம். சரிங்களா? அதனால நாளைக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த ப்ரீவியஸ் லோ பார்த்தீங்கன்னா 24,290 அது பிரேக் அவுட் ஆனாலும் அண்ட்
24,200 சரிங்களா. இந்த 2மே நல்ல சப்போர்ட்டா இருக்கும். அந்த சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணும்போது அடுத்தடுத்த சப்போர்ட் நோக்கி வரும். இந்த 24,200 வந்து பிரேக் அவுட் ஆனாலும் மார்க்கெட் வந்து நாளைக்கே வந்து அதிலிருந்து சடனா பீக்கா வருமா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து இந்த லோ கட் ஆயிட்டு ஒரு சின்ன ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாரி நம்மள காட்டிட்டு மார்க்கெட் மேல போய் ரீடெஸ்ட் என்ட்ரி ஆகும் சரிங்களா. அப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன்ல வந்து செல் எடுக்கலாம் இந்த இடத்துல. சரி இந்த இடத்துல வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரிஜெக்ஷன் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரிஜெக்ஷன் ஆகுங்க. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பொசிஷனா ஒரு செல் எடுக்கலாம். மார்க்கெட் இப்படி வந்துட்டு இப்படி மேல போகும்போது. நம்ம இன்ட்ராடேல மட்டும் நம்ம என்ன மாரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் இந்த ஃபிளாட்டாவோ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேல வச்சுனா இந்த டபுள் டாப் வந்து வைக்கிறதுக்கு நாளைக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. 24,490 அங்கிருந்து வந்து மார்க்கெட் வந்து இப்படி கீழ வரலாம். இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு செல்லிங் பிரைஸ் பை செல் பண்ணிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இந்த சப்போர்ட் லைன் ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து பிரேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கீழ வர வாய்ப்பு இருக்கு சரிங்களா. இதை நம்ம ஃபாலோ பண்ணி நாளைக்கு வந்து நிஃப்டி ட்ரேட் பண்ணலாம். அண்ட் பேங்க் வந்து நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் நிஃப்டி பேங்க் எல்லாம் சொல்லியிருந்தீங்களா. நிஃப்டி பேங்க் பாருங்க நம்மளுக்கு வந்து அழகான வந்து ஒரு சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு சரிங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து சேனல் வருது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் அப்படின்னு கிடையவே கிடையாது. மார்க்கெட் வந்து நிஃப்டில நடந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு சரிங்களா. அதாவது இங்க ப்ரீவியஸா வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹை இருக்கு சரிங்களா. இந்த இடத்துல ஒரு ஹை இருக்கு ஸ்விங் ஹை. அந்த ஹை கிட்ட தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சரிங்களா. அதனால வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஹை வந்து பிரேக் அவுட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கா க்ளோஸ் பண்ண முடியல. இது வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து இங்க கீழ வந்து இந்த ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்து வந்து கீழ வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் அப்படி தான் இருக்கு. நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் பின் நிஃப்டி அண்ட் மிட் கேப் இதெல்லாம் அந்த மாதிரி தான் வந்து ஒரு நம்மளுக்கு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு சரிங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செல்லிங்கான ஒரு லெவலை நம்ம வந்து பார்க்க போறோம் நாளைக்கு இருந்து சரிங்களா. நாளைக்கு வந்து செல்லிங்கான லெவலை பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹைல இருக்கும்போது செல் பண்றதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். அந்த மாதிரி தான் வந்து நாளைக்கு இருக்குது. சரி நாளைக்கு நிஃப்டில வந்து பேங்க்ல வந்து எந்த இடத்துல வந்து பை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு வந்து ஓரளவு பையிங் பிரஷர் நல்லா இருக்கு சரிங்களா. ஒரு கண்டிஷன் நல்லா இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம வந்து டிரா பண்ணிக்கலாம். அதை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 50,320 இருந்து ஒரு 350 இந்த ஒரு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன சப்போர்ட் ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃபிளாட்டாவோ சின்ன கேப் அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் இந்த ஹை கட் ஆகாம மார்க்கெட் இங்கிருந்து கீழ வந்தா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பையிங் எடுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பையிங் ஆப்ஷன் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பை பண்ணா மார்க்கெட் இங்க மேல போயிட்டு நிஃப்டில இது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டபுள் டாப் வச்சுட்டு மார்க்கெட் வந்து இப்படி வந்து கீழ வர வாய்ப்பு இருக்கு. எப்படி இந்த மாதிரி பார்க்கும்போது நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஹை வந்து பிரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகும் போதெல்லாம் நம்ம வந்து செல்லிங் சைடு இருக்கலாம். இந்த பேங்க் மட்டும் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பையிங் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து பை பண்ணும்போது இன்னைக்கு நடந்த மார்க்கெட் வந்து பெரிய வந்து ஃபால் ஒரு ஸ்பைக் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் டுடே ஹை வரைக்கும் தான் மார்க்கெட் போற வாய்ப்பு இருக்கு. அங்கிருந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கங்க. மார்க்கெட் வந்து கீழ வரலாம். அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரேட் செட்டப் வந்து இருக்கலாம் பேங்க் நிஃப்டில. அண்ட் ஃபின் நிஃப்டி பார்க்கும்போது ஃபின் நிஃப்டி வந்து நான் வந்து ஆல்ரெடி அதே மாதிரி ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் சேம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ணி மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு அப் ட்ரெண்ட். அந்த அப் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் கேட்டீங்கன்னா கிடையாது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு இதனுடைய அதாவது இதனுடைய ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 30 டிகிரி 25 டு 30 டிகிரி அந்த மாதிரி தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கான ஒரு லெவலா தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா. அதாவது இந்த ஹைக்கு மேல வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் கீழ வந்திருக்கு. இது வந்து நம்ம வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆவோ இல்ல ஒரு நல்ல செல்லிங் லெவலா வந்து நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி ரெண்டுமே வந்து சேர்ந்து நாளைக்கு நடக்கிற வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன பையிங் வந்து நம்ம எந்த இடத்துல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 24,900 வந்து ஒரு சின்ன சப்போர்ட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து நமக்கு எடுக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பையிங் எடுத்து மார்க்கெட் மேல வர வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன பையிங் ஆப்ஷன் பை பண்ணிட்டு பேங்க் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் டாப் வைக்கிற வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுனா மட்டும் நம்ம வந்து இந்த இடத்துல இந்த டுடே ஹைல வந்து ஒரு செல்லிங் கிடைக்கும்போது செல் பண்ணலாம். இந்த ஒரு ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் வந்து ஒரு பையிங் பண்ணலாம். இந்த ரெண்டு லெவல் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க சரிங்களா. இது வந்து நிஃப்டில வந்து நான் வந்து டீடைல்ஸ் சொன்னங்காட்டி இப்போ பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி அண்ட் மிட் கேப் எல்லாமே வந்து நான் குயிக்காக சொல்லிடுறேன் சரிங்களா. டைம் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ நிஃப்டியோட மிட் கேப் எடுத்து வச்சிருக்கேன். நிஃப்டியோட மிட் கேப் வந்து நான் எதனால் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து நல்லா அப்படியே இருந்தாலும் சரிங்களா. இந்த லாஸ்ட் வீக் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது மிட் கேப் நிஃப்டி வந்து நல்லாவே வந்து மார்க்கெட் மேலே போச்சு சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மார்க்கெட் மேலே போச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸாக ஒரு இடத்துல வந்து வச்சிருந்த லோ வந்து சரிங்களா. அதாவது ப்ரீவியஸ் ஹையர் லோ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி இந்த அப் ட்ரெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த அப் ட்ரெண்ட் வந்து சின்ன பிரேக் கொடுத்து வச்சு மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ராங் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க்ல வந்து நாளைக்கு வந்து ஒரு செல் வரலாம் அப்படின்னு இருக்கேன் சரிங்களா. அது சின்ன செல் வந்து நான் இது வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஹை வந்து பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நான் செல் சைடு இருப்பேன். நாளைக்கு ஒருவேளை வந்து பிரேக் அவுட் ஆனா கூட நம்ம மறுபடியும் வந்து பை சைடு வந்து நம்ம கண்டினியூ ஆகிக்கலாம் சரிங்களா. எதுவாக இருந்தாலும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டான இடத்துல என்ட்ரி ஆகிட்டு நல்ல சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்தாலும் நமக்கு வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் ரிவர்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:3 1:4 அந்த மாதிரி தான் வச்சு ட்ரேட் செட்டப் வந்து எடுக்குவோம் சரிங்களா. சரி மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹையர்ல வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செல்லுக்கு நமக்கு இண்டிகேஷன் கொடுத்துருச்சு. இது வச்சு பார்க்கும்போது நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கேப் டவுன் ஓப்பன் ஆனா நிஃப்டி பேங்க்ல வந்து எப்படி வந்து ஒரு டபுள் டாப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னைக்கு ஹை கட்டியே அண்ட் இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த லைட்டா இந்த ஹை பிரேக் பண்ணிட்டோம் சரிங்களா. இந்த ஹை பிரேக் பண்ணாம இந்த ப்ரீவியஸ் ஹை வந்து லைட்டா வந்து பிரேக் பண்ணிட்டோம். இல்லாட்டி இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் வந்து இங்க வர வாய்ப்பு இருக்கு. மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெவல்ல வந்து நம்ம வந்து செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா. மிட் கேப் நிஃப்டில அண்ட் ஸ்மால் கேப் நிஃப்டியில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மால் கேப் நிஃப்டி அப்படி தான் சரிங்களா. அதாவது இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹையரில் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து சின்ன க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமான பையிங் ப்ரெஷர் இருக்குது சரிங்களா. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம ஒரு செல்லிங் ப்ரெஷர் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா மார்க்கெட் வந்து எவ்வளோ சீக்கிரம் இறங்குச்சோ அதே அளவுக்கு மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு. அதனால வந்து இதே வந்து சரிங்களா மிட் கேப் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செல்லாக எடுக்க போகிறது இல்லை. நிஃப்டி பேங்க் அண்ட் மிட் கேப் நிஃப்டி இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து நாளைக்கு நிஃப்டி ஸ்மால் கேப்பில் வந்து ஒரு சின்ன செல் எடுக்க போகிறோம். அது எங்கேயும் வாங்கிக்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லாஸ்ட்டாக ஒரு 2 o'clock கேன் பாருங்க. இந்த இடத்துல ஒரு கேன் பாருங்க ஒரு 50 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டோஜி கேன்ல அந்த ஷூட்டிங் ஸ்டார் கேன் சொல்லலாம் சரிங்களா. ஷூட்டிங் ஸ்டார் கேன் வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஷூட்டிங் ஸ்டார் கேன்ல வந்து நாளைக்கு வந்து ஒரு சின்ன செல் வந்து எடுக்க போறோம் சரிங்களா. அதாவது மார்க்கெட் வந்து
இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து இந்த ப்ரீவியஸ் லோ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு சின்ன செல் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு. அதாச்சுன்னா இந்த ஒரு ட்ரெண்டுக்கு சரிங்களா, இந்த ஒரு ட்ரெண்டுக்கு ஒரு சின்ன செல் கிடச்சிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது கூட நாளைக்கு வந்து மார்க்கெட் மேலே போனாலும் இந்த ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ல இருந்து ஒரு 18,515 மார்க்கெட் வந்து இங்க கீழே வந்து இந்த ப்ரீவியஸ் லோ வரைக்கும் மார்க்கெட் வரலாம். இது வந்து ஒரு பெரிய வந்து அதாவது பெரிய ரிவார்டு வந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. நம்ம இதுலயும் கூட ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா, செல்லிங் வந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. எல்லாமே வந்து நம்ம ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ஸ் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா, இது வந்து கண்டிப்பா 100% நடக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. என்னுடைய ப்ரிடிக்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% வந்து என்னுடைய ப்ரிடிக்ஷன் வந்து அக்யூரேட்டா இருக்கும். சரிங்களா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5 இண்டெக்ஸும் பார்த்தோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன வந்து செல் வந்து நாளையிலிருந்து கன்னியா வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 to 3 டேஸ் வந்து இல்லாட்டி இந்த வீக் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி வந்து இன்னைக்கு வந்து இந்த ஒரு லாஸ்ட் வந்து 6-7 டேஸா வந்து பை எப்போல்லாம் லோ வந்து அப்போல்லாம் பை ஆச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து எப்போல்லாம் ஹை வருதோ அப்போ வந்து ஒரு சின்ன செல் ஆர்க் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா, நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.